வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரூஃபஸ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். அதாவது கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம், அது கூடவே ஒரு ஹாஃப் லைம் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். சரி, இதை வச்சு நம்ம என்னடா இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? செம்மையான பியூட்டி டிப்ஸுங்க இன்றைக்கி. அதாவது நம்ம திடீர்னு எங்கேயாவது வெட்டிங்க்கு போவோம், இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு எங்கேயாவது கூப்பிட்ருப்பாங்க. இது மாதிரி திடீர்னு எங்கேயாவது பார்ட்டிக்கு போவோம். நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா டல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ உங்களுடைய ஸ்கின் வந்து இம்மீடியட்டாக உடனடியாக உங்களுக்கு க்ளோ ஆகணுமா? இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் போதுங்க. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை க்ளோ பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டிக்கு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்ட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ முன்னாடி இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற லைம், அதாவது ஃப்ரெஷ்ஷான லைம், இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டுங்க. இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் அதாவது கடைகளில் விற்கக்கூடிய இந்த சாதாரண 10 ரூபா 20 ரூபா சேஷே இது மாதிரி இருக்கக்கூடிய மஞ்சள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் நிறைய ஆர்டிஃபிஷியலான கலர்ஸ் சேர்த்திருப்பாங்க. உங்களுக்கு மஞ்சள்னு வரும், ஆனால் ஒரிஜினல் மஞ்சள் தூளானா கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றா கஸ்தூரி மஞ்சள் வாங்கிட்டு வந்து வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடைகளில் கஸ்தூரி மஞ்சள்னே விற்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ½ லைம் எடுத்து வச்ச லைமில் இந்த மஞ்சத்தூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப் பண்ணியிருக்கோம். டிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஸ்கின் டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நார்மலாக எங்கே போடுவோம் அப்படின்னா நம்மளுடைய கைகளில் போடுவோம். இது மாதிரி ரொட்டேஷன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டெஸ்ட் பர்பஸ்க்காக தான் நான் கையில் போட்டு காமிக்கிறேன். இது கையில் மட்டும்தான் போடணுமானா அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன் உங்ககிட்ட முன்னாடியே நான் சொன்னேன் இந்த கடைகளில் விற்கிற 10 ரூபா 20 ரூபா விற்கிற சேஷே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த கலர் வந்து அப்படியே இருக்குங்க, மஞ்சேர்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் இதை கம்ப்ளீட்டாக கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த கலரும் தெரியாது, ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் அந்த கைகளில் இருக்கக்கூடிய டர்ட்டை பூரா அப்படியே ரிமூவ் பண்ணிடுது இந்த மஞ்சள். இந்த லெமனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் பண்ணணும்னு இல்லைங்க, அதை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணணும். ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட சேர்த்தி தான் இந்த மஞ்சளை வந்து நீங்கள் உங்கள் கைகளில் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து இம்மீடியட்டாக உங்களுடைய ஸ்கின் வந்து அப்படியே க்ளோ ஆகுங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கை வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே நமக்கு வித்தியாசம் தெரியுது. அந்த கைகளில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் கைகளில் தான் நாங்கள் இங்கே அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபேஸில் போடுறப்போ பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன் அப்படின்னா பிம்பிள்ஸ் இருக்கிறப்ப இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து அதை அக்ரவேட் பண்ணிடும். ஸோ அதனால் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். மற்றபடி ரெகுலர் ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின்னு இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை வீக்லி ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரெகுலராகவே எப்போ பார்த்தாலுமே பிரைட்டாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம கையை கழுவிட்டு வந்தாச்சுங்க. வாவ், என்ன ஒரு வித்தியாசம் வந்து பாருங்கள். அந்த கைக்கும் இந்த கைக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம பண்ணின கை வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது, அப்படியே பிரைட் ஆகிடுச்சு அந்த ஸ்கின்னு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸை நம்மளுடைய மீனூஸ் பியூட்டி டிப்ஸ் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்பாக்ஸில் பர்ஃபெக்டாக வந்து சேரும். மேலும் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.